ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய கடையில் நான் என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குறேன் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன வேலை நான் பார்க்க போகிறேன்னா அதை தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். அதை பார்த்து எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சேஞ்சுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஒன் டே என்னுடைய கடையில் நான் வேலை பார்க்குறேன்றதை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்தோடனே ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போனேன். ஏன்னா வந்து இது வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸு. எப்போயுமே வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஈவினிங் தான் நான் வந்து அந்த வேலையை பார்ப்பேன். ஏன்னா வந்து மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து நம்ம ரொம்பவுமே ஒரு லேசினஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிடலாம். காலையில் வந்து கட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கே பாதி டைம் போயிடும். ஸோ நான் எப்போயுமே ஈவினிங்கே வந்து என்னென்ன ப்ளவுஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு நான் வந்து ஈவினிங் கட் பண்ணிடுவேன். ஸோ முந்தின நாள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் நிறைய இருந்தது. ஏன்னா வந்து மண்டே வந்து அதாவது நெக்ஸ்ட் டே வந்து முகூர்த்த நாளுன்றனால கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ வந்து முந்தின நாள் நான் கட் பண்ணலை. ஸோ மார்னிங் வந்து உடனேயே இந்த லைனிங் ப்ளவுஸை நான் வந்து கட் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஸ்டிச் பண்ணி கொக்கையுமே நான் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். அதை வந்து பெண்டிங்கில் வைக்க மாட்டேன். பெண்டிங்கில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த அளவுகள்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து மறந்துடும். ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த லைனிங் ப்ளவுஸில் வந்து லாங் ஸ்லீவு பட் வந்து ஷார்ட்டாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். லாங் ஸ்லீவை வந்து ஷார்ட் ஸ்லீவாக வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோ கிடையாது. ஏன்னா மோட்டிவேஷ்னல்ன்றது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து என்னோடய வேலை. ஒரு நாள் நான் வந்து என்னோடய கடையில் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேக் பார்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிகிட்ருக்கேன். பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கட்டிங் கரெக்டாக இருக்கணும். ப்ளவுஸ் கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து என்னோடய ப்ளவுஸில் வந்து லூஸ் டைட் இந்த ப்ராப்ளம் தான் வரும். ஸோ ஃப்ரண்ட்டு வந்து சரியில்லை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து அவ்வளோவா வராது, ரேராக தான் வரும். அதுவுமே அளவு ப்ளவுஸ் சரியில்லை அப்படின்போது தான் அந்த மிஸ்டேக் வரும். ஸோ கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா லூஸ் டைட்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் வந்து கப் ஷேப் வந்து அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு தான் போவாங்க. ஸோ நம்ம வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணிடணும். ஸோ வந்து நான் வந்து லைனிங் கட் பண்ணதை நான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டேன். ஸோ கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃபுல் ப்ளவுஸுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. த்ரெட்டு எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறணும். நான் வந்து இம்மீடியட்டாக நான் கொக்கியுமே வச்சுருவேன். ஒரு ப்ளவுஸ் எடுத்தோம்னா ஃபினிஷ் பண்ணிடணும், பெண்டிங்கில் வைக்கக்கூடாது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு 3 ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எப்போயுமே ஃபஸ்ட்டு இப்போ 3 ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா 3 ப்ளவுஸையுமே அட் அ டைம் வந்து நான் கட் பண்ண மாட்டேன்.
ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸு கட் பண்ணிக்குவேன். அதை நல்லா கரெக்டாக தரோவாக செக் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் மீதி இருக்க ப்ளவுஸெல்லாம் நான் வந்து கட் பண்ணுவேன். ஏன்னா 3 ப்ளவுஸ், ஒரு ப்ளவுஸில் தப்பு பண்ணாலும் அப்படி 3 ப்ளவுஸுமே வந்து தப்பாயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை வச்சு தான் நம்ம வந்து மீதி இருக்க ப்ளவுஸெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணணும். இதுவுமே ஒரு டிப்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு 40 இன்ச் சைஸ் உள்ள ப்ளவுஸு. அர்ஜெண்ட் ப்ளவுஸு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நான் வந்து டேப் இல்லாமல் தான் வந்து நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுவேன். அர்ஜெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆனால் வந்து டேப் வச்சு அளந்து பார்த்து தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணணும். அதுதான் வந்து பர்ஃபெக்டான மெத்தடு. ஸோ ப்ளவுஸில் வந்து ஆம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆம் ஹோல் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். ஆம் ஹோல் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல லூஸ் இருந்துச்சுனாலே ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொதப்பிடுவோம். ஸோ ஆம் ஹோல் வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டேன். அதை வச்சு மீதி இருக்க 2 ப்ளவுஸை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 ப்ளவுஸையுமே நான் வந்து அன்றைக்கி தச்சுட்டேன். பாருங்கள், 3 ப்ளவுஸையுமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். 3 ப்ளவுஸுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து எப்படியும் ஒரு 6:30 மணி இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா மார்னிங் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வித் டிசைன் ப்ளவுஸு. ஸோ முந்தின நாள் நம்ம கட் பண்ணிட்டோம்னா மார்னிங் ஈஸியாக இருக்கும். டைம் வந்து சேவ் ஆகும். டிசைன் ப்ளவுஸ்னால நம்ம பேட்ச் ஒர்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சாரீலேருந்து இந்த பார்ட்டை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸையுமே நான் வந்து லைனிங் ப்ளவுஸை நான் கட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து மார்னிங் ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படியும் ஒரு 6:30 மணி இருக்கும். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் லாஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது கட் பண்ணிட்டேன்னா காலையில் வந்த உடனே ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நாளைக்கு காலையில் வந்து கட் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ நைட்டே கட் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் வந்து ஸ்டிச்சிங் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இன்னும் ஒரு 2 ப்ளவுஸ் நான் கட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு வந்து மதியானத்துக்குள்ளே அதை தச்சிருவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.